வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நம் நாட்டு உற்பத்திப் பொருட்களின் தூதுவர்களாக திகழ வேண்டிய பொறுப்பு இளைஞர்களுக்கு உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் கோவிட்-19 தடுப்பு மருந்து செலுத்துவதற்கான ஒத்திகை இன்று நடைபெற்றது. இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்து அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் கடந்த ஓராண்டில் மட்டும் 3 கோடிக்கும் மேற்பட்ட குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பூட்டா சிங் இன்று புதுதில்லியில் காலமானார். இனி விரிவான செய்திகள். நம் நாட்டு உற்பத்திப் பொருட்களின் தூதுவர்களாக திகழ வேண்டிய பொறுப்பு இளைஞர்களுக்கு உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒடிசா மாநிலத்தில் சம்பல்பூரில் IIM கல்வி நிறுவனத்தின் நிரந்தர வளாகத்திற்கான கட்டுமானப் பணிகளை இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். சிறிய நகரங்களில் புதுமை கண்டுபிடிப்புகளுடன் இன்று தொழில் தொடங்கும் இளைஞர்கள் வருங்காலத்தில் சர்வதேச தொழிலதிபர்களாக வலம் வருவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ஒடிசாவின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் இந்த வளாகம் அமைக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். IIM நிறுவனங்கள் உள்ளூர் பொருட்களுக்கும் சர்வதேச கூட்டு முயற்சிகளுக்கும் இணைப்பு பாலமாக திகழ வேண்டும் என்றும் அவர் கூறினார். கோவிட்-19 காரணமாக எழுந்துள்ள சவால்கள் வாய்ப்புகளாக உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நிர்வாகம் என்பது நிறுவனங்களை நிர்வகிப்பதற்கு மட்டுமின்றி நமது வாழ்நாளில் வழங்கப்படும் வாய்ப்புகளை நிர்வகிப்பதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இலவச எரிவாயு இணைப்பு திட்டம் சிறந்த நிர்வாகத்திற்கான முன்னுதாரணமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். கடந்த 6 ஆண்டுகளில் 14 கோடி சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் 98% குடியிருப்புகளுக்கு சமையல் எரிவாயு இணைப்பு தற்போது வழங்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாடு முழுவதும் கோவிட்-19 தடுப்பு மருந்தை செலுத்துவதற்கான ஒத்திகை இன்று நடைபெற்றது. புதுதில்லி மருத்துவமனையில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியை ஆய்வு செய்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். கோவிட்-19க்கான தடுப்பு மருந்து தயாரிக்கும் பணிகள் முடிவடைந்து தற்போது அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முன்னர் அனைத்து ஏற்பாடுகளும் முறையாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்வதற்காக இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுவதாக கூறினார். நாடு முழுவதும் 116 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 259 இடங்களில் இந்த ஒத்திகை நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். 4 மாநிலங்களில் ஏற்கனவே நடத்தப்பட்ட ஒத்திகையின்போது பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் புதிய நெறிமுறைகள் வகுக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். இந்த புதிய நெறிமுறைகளுடன் தற்போது இந்த ஒத்திகை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தில்லி மட்டுமின்றி நாடு முழுவதும் இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்து இலவசமாக வழங்கப்படும் என்றும் கேள்வி ஒன்றிற்கு பதிலளிக்கையில் அவர் கூறினார். தடுப்பு மருந்தின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போலியோ தடுப்பு மருந்து தொடர்பாகவும் வதந்திகள் பரப்பப்பட்டதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் இதற்கு பொதுமக்கள் செவிசாய்க்காததன் காரணமாக அந்த இயக்கம் வெற்றி பெற்றதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 17 இடங்களில் இந்த ஒத்திகை நடைபெறுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறையின் முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறினார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தடுப்பு மருந்து ஒத்திகையை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். வேக்சின் குறித்து மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளுக்கும் தமிழ்நாடு அரசு முன்னிலையில் இருந்து பண்ணணுங்கிற அடிப்படையில் மத்திய அரசு இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒத்திகைக்கு ஆணையிட்டது. அதில் தலைநகரத்தில் 3 சைட்டை எடுக்கணும்னு சொல்லி ஆணையிட்டாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 5 மாவட்டத்தில் நீலகிரி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், திருவள்ளூர், சென்னை போன்ற பகுதிகளில் 17 இடத்தில் இந்த ஒத்திகை ஒரே நேரத்தில் நடைபெறுது. தடுப்பு மருந்து செலுத்தும் போது எவ்வித தவறும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். வேக்சின் போடும்பொழுது நம்ம இவர்களுக்கு ஏதாவது மற்ற சேஞ்சஸ் இருக்காங்கிறது கண்காணிப்பு முறை, அப்சர்வேஷன் ரூம் அப்படின்னு தனியா இருக்கு. அந்த ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி அனைத்து வகையான வசதிகளும் அந்தந்த இடத்தில் அனைத்து வகையான மருந்துகள் உடனடியாக ஏதாவது அவருக்கு தலை சுத்தலோ அந்த மாதிரி நடக்கிறது மிகவும் நில்லா இருக்கும். ஆனா அந்த ஒரு விழுக்காடு கூட அந்த புள்ளி தவறு நடக்கக்கூடாதுங்கிறது அனைத்தையும் தயார் நிலையில வைத்திருக்கிறோம். நமக்கு உலக சுகாதார நிறுவனத்தின் அதிகாரிகளும் யூனிசெஃபின் அதிகாரிகளும் கண்காணிப்பாளராக அப்சர்வேஷனாக உள்ள பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு நடந்த நிகழ்வு. நெல்லை மாவட்டத்தில் 3 இடங்களில் இந்த ஒத்திகை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
நெல்லை மாவட்டத்தில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, பாளையங்கோட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் ரெட்டியார்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகிய 3 இடங்களில் ஒத்திகை நிகழ்ச்சி தொடங்கியது. ஒரு மையத்திற்கு 25 பேர் வீதம் 75 பேர் வரவழைக்கப்பட்டு எப்படி தடுப்பூசி போட வேண்டும் என ஒத்திகை நடத்தப்பட்டது. இந்த பணியில் ஒரு மையத்திற்கு மருத்துவர்கள், செவிலியர்கள் என 100 பேர் பணியில் இருப்பார்கள். இந்த 3 மையங்கள் மூலம் நாளொன்றுக்கு 75 பேருக்கு தடுப்பூசி போடும் வகையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். நீலகிரி மாவட்டத்திலும் 3 இடங்களில் ஒத்திகை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை உதகமண்டலம், குன்னூர் அரசு மருத்துவமனைகள், கூடலூர், நிலாக்கோட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகிய 3 இடங்களில் இன்று நடைபெற்றது. விரிவான அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி உதகமண்டலம் அரசு சேட் மருத்துவமனையில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். முதற்கட்டமாக 5732 மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள் என முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி அளிக்கும் விதமாக இணையத்தில் தகவல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். முதல்கட்ட தடுப்பூசி பணிக்காக 823 மையங்கள் அடையாளம் காணப்பட்டு 1732 பேர்களுக்கு தடுப்பூசி போடுவது குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். உதகமண்டலத்திலிருந்து மயில்வாகனன். திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் 25 பேர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 3 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இன்று காலை 9 மணிக்கு தொடங்கி நடைபெற்றது. இதில் 2 மணி நேரத்தில் 25 பேருக்கு கோவிட்-19 தடுப்பூசி போடுவதற்கான ஒத்திகை நிகழ்ச்சியில் தடுப்பூசி போட பதிவு செய்தவர்களுக்கு முதற்கட்ட பரிசோதனைகளான இரத்த அழுத்தம், உடல் வெப்பம் உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களின் விவரங்கள் கோவின் செயலியில் பதிவு செய்து பின்பு தடுப்பூசி செலுத்தப்படும் ஒத்திகை நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நேமம், திருமழிசை, பூவிருந்தவள்ளி சுகாதார நிலையங்களில் கோவிட்-19 தடுப்பூசி கையாளும் வழிமுறைகள் முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்கள் மூலம் ஊசி ஏதும் போடாமல் இந்த ஒத்திகை நிகழ்வு நடைபெற்றது. திருவள்ளூரிலிருந்து கே தனசேகரன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு பூட்டா சிங் இன்று புதுதில்லியில் காலமானார். அவருக்கு வயது 86. உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று காலை உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பூட்டா சிங்கின் மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்காக குரல் கொடுத்தவர் பூட்டா சிங் என புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். அவரது மறைவு தமக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தியும் பூட்டா சிங்கின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகை அருங்காட்சி வளாகம் பொதுமக்கள் பார்வையிடுவதற்காக வரும் 5ஆம் தேதி முதல் மீண்டும் திறக்கப்படுகிறது. திங்கள் மற்றும் அரசு விடுமுறை தினங்கள் தவிர இதர நாட்களில் இந்த வளாகத்தை பார்வையிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகை இணையதளத்தில் இதற்காக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19க்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றும் நோக்கில் முன்பதிவுகள் இருக்கும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. கோவிட்-19 காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் தேதி மூடப்பட்ட இந்த அருங்காட்சியகம் தற்போது பொதுமக்கள் பார்வையிடுவதற்காக மீண்டும் திறக்கப்பட உள்ளது. நாடு முழுவதும் கடந்த ஓராண்டில் ஜல்ஜீவன் இயக்கத்தின் மூலம் 3 கோடிக்கும் மேற்பட்ட குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 26 மாவட்டங்கள், 457 வட்டங்கள், 34,000த்திற்கும் மேற்பட்ட பஞ்சாயத்துகள், 65,000த்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ள குடியிருப்புகள் அனைத்திற்கும் இந்த இயக்கத்தின் கீழ் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்கும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கும் தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அவர் பேசினார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே குடிமராமத்து பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக அரசு கிராம சபை கூட்டங்களை நடத்தாததன் காரணமாகத்தான் திமுக சார்பில் மக்கள் கிராம சபை நடத்தப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மும்பை அணி இன்று கேரளா அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்றுள்ள இந்திய அணியின் துணை கேப்டனாக ரோஹித் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நம் நாட்டு உற்பத்திப் பொருட்களின் தூதுவர்களாக திகழ வேண்டிய பொறுப்பு இளைஞர்களுக்கு உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
நாடு முழுவதும் கோவிட் தடுப்பு மருந்து செலுத்துவதற்கான ஒத்திகை இன்று நடைபெற்றது. இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்து அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் கடந்த ஓராண்டில் மட்டும் 3 கோடிக்கும் மேற்பட்ட குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பூட்டா சிங் இன்று புதுதில்லியில் காலமானார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.